ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூ சீரியல் என்னன்னா குச்சிரங்கு பியாருக்கே இசேபி சீசன் 3. இந்த சீரியலை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சீரியல் தமிழ்ல இனி எல்லாமே வசந்தமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல டப்பிங் பண்ணி போட்டாங்க. சீசன் 1 சீசன் 2 இது ரெண்டுமே தமிழ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு சீசன் 3 தமிழில் போடலை. ஸோ அதனால நான் உங்களுக்கு தமிழில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். அதனால இந்த சீரியல் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் இந்த சீரியல் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த சீரியல் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படியே பண்ணிட்டு வாங்க நம்ம சீரியலுக்குள்ள போகலாம். இந்த சீரியலோட ஹீரோ ஹீரோயின் யாருன்னா நம்ம திலீப் ரோஹிணி தான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு பொண்ணு, அவ பேர் சுகானா, இன்னொன்னு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. அதோட திலீப்போட அம்மா ஈஸ்வரி. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்காங்க. இவங்களை சுத்தி தான் இந்த கதையே போகுது. அப்படி இவங்க லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற அவங்களோட லைஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. அதனால அவங்களோட லைஃப் எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி. இது ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி ட்ராமா. அப்படி என்னதான் நடந்துச்சு, அப்படி என்னடா ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீரியலுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட திலீப் ரோஹிணி இவங்க 2 பேருமே ரொம்பவே கியூட்டான பேரா இருப்பாங்க. சீசன் 1 பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவ்வளோ கியூட்டா இருக்கு. இவங்களோட ரொமான்டிக் சீனா இருக்கட்டும், லவ் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகா கியூட்டா இருக்கும். ஆனால் இந்த சீசனில் அது அப்படியே டோட்டலாக மிஸ் ஆகுது. என்னன்னா இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, லவ் இல்லை, ரொமான்ஸ் எதுவுமே கிடையாது. ஏதோ கல்யாணம் ஆகி 2 பேரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 2 புள்ள ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம திலீப்புக்கு ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இந்த மாதிரி ரோஹித்ங்கிறவர் சீரியஸா இருக்காரு, அவர் உங்களை பார்க்கணுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரோஹித் யாருன்னு இவருக்கு தெரியல. இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போதுதான் அந்த ஆளு சில ட்விஸ்டான விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை அவரால் ஏத்துக்கவே முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்க ஒய்ஃபும் எங்க ஒய்ஃபுக்கும் ஒரே நேரத்துல ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி ஆனிச்சு. அப்ப நர்ஸ் லீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம 2 பேர் குழந்தையும் மாத்தி வச்சுட்டாங்க. எங்களுக்கு பிறந்தது ஒரு பொன் குழந்தை, உங்களுக்கு பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. அதாவது இப்ப உங்க வீட்டுல சுகானான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கால, அவ உங்க பொண்ணே கிடையாது, அவ எங்க பொண்ணு. அதே மாதிரி எங்க வீட்டுல நான் வளர்க்குற பையன் ஆயுஷ் உங்களோட பையன், உங்களோட வாரிசு. இது எல்லாத்தையுமே பண்ணது என்னோட அம்மா அப்பா தான். ஏன்னா எங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி குழந்தைய நர்ஸ்ட்டு சொல்லி மாத்தி வைக்க சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நான் இறக்க போகிற நிலைமையிலையாவது இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா என் ஆன்மா சாந்தியே அடையாது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. என் பையனை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவ்வளோ நாள் சுகானா தான் தன்னோட பொண்ணு நினச்சிட்டு இருந்தவருக்கு அவங்க இவரோட பொண்ணே இல்லை, ஆயுஷுங்கிற ஒரு பையன் தான் தன்னோட புள்ளங்கிற விஷயம் தெரிஞ்சவனையே அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இதை எப்படி ஃபேமிலிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே குழம்புறாரு. எதுக்கும் இதை நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள லீனாக்கே கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது அவங்களும் ஆமா சார், என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க மனைவிக்கும் அந்த ரோஹித்துங்கிற மனைவிக்கும் குழந்தை பிறந்துச்சு. நான் தான் என் கையால அந்த குழந்தைய மாத்தி வச்சேன். ஆயுஷுங்கிற அந்த பையன் தான் உங்களோட உண்மையான வாரிசு அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் சொன்னோன்னே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வழியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு ரோஹிணிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் சுகானா தான் என் பொண்ணு நான் உயிரையே வச்சுட்டு இருக்கும் போது நீங்க என்னன்னா திடீர்னு அவங்க உன் பொண்ணே இல்ல, வேற ஒரு பையன் தான் உன் புள்ள அப்படிங்கிற மாதிரி சொன்னா நான் எப்படி ஏத்துக்க முடியும், இதனால நம்ப முடியாது, அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்ல, நான் அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ்டியே தெளிவா கேட்டுட்டேன், இதுதான் உண்மை, இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை நான் அம்மா கிட்டே சொல்ல போறேன். அந்த பையன் இப்ப அனாதையா ஆயிட்டான், அவனுக்கு நாம தான் துணையா இருக்கணும், இது எவ்வளவு சீக்கிரம் அம்மா கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொன்னோன்னா அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. எல்லா கோவத்தையும் அப்படியே ரோகிணி மீது காட்டுறாங்க. அது எப்படி குழந்தை மாதிரி இருக்கும், நீ தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்த, அந்த குழந்தைய கொடுக்கும்போது கூட உனக்கு தெரியாதா இது உன் குழந்தையா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க, நானே அப்போ டெலிவரி பெயின்ல துடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அவ ஃபேஸை பார்த்த உடனே எனக்கு எல்லா வழியும் பறந்து போச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும், அது மட்டும் இல்லாம பேபியை கிளீன் பண்ண இடத்துல தான் குழந்தை மாறி இருக்குங்கிற விஷயமே இப்பதான் எனக்கே தெரியும். இதை நீங்க என்னையும் ஃபேமிலியை பிளேம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த ஈஸ்வரி பொம்பளை ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. எப்போதும் போல எல்லா மாமியார் பண்ணி தான் அது ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ரோஹிணியை கண்டாலே அந்த பொம்பளைக்கு அப்பயிருந்தே பிடிக்காது. ஏன்னா திலீப் மேல அவங்க ரொம்பவே பொசசிவா இருப்பாங்க. தன்னோட பையன் தான் மேல மட்டும் தான் பாசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது திலீப் ரோஹிணியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது இது எதுவுமே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அப்பப்போ ஒரு மாதிரி ஹார்ட் பண்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. இப்போ நல்ல சுச்சுவேஷன் கிடைச்சிச்சு, இதை விடுவாங்களா, அதனாலதான் அவங்களுக்கு பிளேம் பண்ணி இதெல்லாம் ஓன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு கேட்க
கேக்குறாங்க. சரி எல்லாம் இருக்கட்டும், இதை வந்து கிளியர் பண்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நீ வந்து உன் பிள்ளைய வயித்துல வச்சுட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒத்துக்காம இருந்துச்சா? நீ சாப்பிடும்போது உனக்கு பிடிக்காம இருந்ததா? ஏன்னா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாங்கும் போது அவளும் யோசிச்சுட்டு சொல்றாமா, நான் வந்து சுகனா வயித்துல வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வேர்க்கடலைனா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு விஷயம் போதுமே. ஏன்னா சுகானாக்கு வந்து வேர்க்கடலைனா ரொம்பவே பிடிக்கும். அப்பனா வந்து அந்த ஆயுஷ் தான் வந்து உன்னோட மகன், நம்மளோட வாரிசு போல, அதனால அவனை சீக்கிரமா இங்க கூட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம திலீப் ரோகிணி 2 பேருமே போய் அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த ஆயுஷ் வந்து அங்கதான் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்க தான் வளர்த்துட்டு வராங்க போல. அதாவது இந்த ரோஹித் இருக்காருல்ல, இறந்து போனால அவரோட அம்மா அப்பா தான் இவங்க 2 பேரும். அவங்க தான் வந்து பணம் கொடுத்து அந்த நர்ஸ்ட்ட சொல்லி இந்த குழந்தைய வந்து மாத்தி வச்சிருப்பாங்க போல. என்ன மன்னிச்சிடுங்க, இப்ப நாங்க வயசான காலத்துல எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ரோஹித் போனதுக்கு அப்புறம் எங்களையே வந்து யாரு பார்த்துப்பான்னு தெரியல. அதனால வந்து எங்க பேரா இருந்த ஆயுஷை வந்து நல்லா படிப்போம், அவன் நல்லாவும் நல்லா வளர்க்க முடியாது. நீங்க தான் தம்பி வந்து அவனை நல்லா பார்த்துக்கணும். இவன் வந்து உங்களோட வாரிசு தான், உங்களோட பிள்ளை தான். எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க பண்ண ஒரு பெரிய தப்புனால அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல, நான் ஆயுஷ் நல்லபடியா பார்த்துப்பேன், நான் அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயுஷுக்கு வந்து வேர்க்கடலைன்னா சுத்தமா பிடிக்காது, வேர்க்கடலைன்னா வந்து அலர்ஜி அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இவளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அப்போ வந்து இவன் தான் நம்மளோட பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி அவ கன்ஃபார்ம் பண்ணிடுறா. இந்த 2 பேரும் ரூமுக்கு போய் அவனை கூப்பிடலான்னு போறாங்க. அவன் ரொம்பவே சேடா இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா மேல அவன் ரொம்பவே வந்து பாசம் வச்சிருப்பான். அவர் இந்த உலகத்துல இல்லைங்கிற விஷயத்த பாவம் அந்த சின்ன பையனால ஏத்துக்கவே முடியல. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் தான் உன்னோட உண்மையான அப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் வந்து சொன்னோம்னா சின்ன பிள்ளை இல்லையா, அவனால அதை ஏத்துக்க முடியல. தாத்தா பாட்டியும் வந்து சொல்றாங்க, இந்த பாருப்பா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நீ அவங்க கூட போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பிடிக்காம தான் அவங்க கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போறான். அப்படி இருந்தாலும் ரோகிணிக்கு ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். இவனை வந்து அங்க கூட்டு போனா சுகானா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அதோட வந்து நல்லபடியா வீட்டுக்கு கூட்டு வந்தவொடனே ஈஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த பையனை பார்க்கும்போது அப்படியே வந்து சின்ன வயசு திலீப்பை பாக்குற மாதிரியே இருக்கு, நீங்க சொல்றப்ப கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன், இவன் வந்து உண்மையாவே என்னோட பேரன் தான் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சுகானா வந்தவனையும் அவன்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கான், அவன் பேர் ஆயுஷ், அவனும் நீங்க தான் ஒன்னா ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கணும், அவனை வந்து நீ ஃப்ரெண்டா ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா, இல்ல என்னால முடியாது, ஏன் ரூம் வந்து நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவ பாட்டு சொல்லிட்டு போயிடுறான். வந்து ஈஸ்வரிட்ட வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் உருவாகுது. இது வரைக்கும் சுகானா மேல அவங்க ரொம்பவே பாசமா இருந்திருப்பாங்க. ஆயுஷ் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பாசத்துல சில டிஃபரெண்ட் தெரியுது. சுகானாவை கண்டாலே வந்து அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணிக்காம எப்ப பார்த்தாலும் ஆயுஷ் ஆயுஷ்ங்கிற மாதிரி இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஆயுஷ் வந்து தூக்கத்துல வந்து அப்பாவை கனவு கண்டிருப்பா, அதோட அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்துல அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ரொம்ப இருட்டா இருக்கும். அதனால கைத்தவரி ஒரு கிளாஸ் வந்து கீழே விழுந்துரும். அந்த ஒரு சத்தத்துல எல்லாருமே எந்திரிச்சு வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து சுகானாவும் வந்துட்டு பயந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது அவளை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஆயுஷ் உனக்கு என்னப்பாச்சு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவளை கண்டுக்காம ஆயுஷை வந்து போய் கேர் பண்ணுவாங்க. எல்லாம் ரோகிணி பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்க போய் அவங்க பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம திலீப் வந்து ஆயுஷை கொண்டு போய் நீ வந்து கவலைப்படாதப்பா சொல்லி அவனையும் நல்லபடியா தூங்க வச்சுட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து ரோஹிணி வந்து சுகானா கிட்ட வந்து படுத்து தூங்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்க, நீ ஆயுஷ் பக்கமே போக மாட்டேற, அவனும் நம்மளோட பையன் தானே, அவனுக்கு உன்னோட அன்பு தேவை தானே, இந்த நேரத்தில் நீ அவங்க கூட தான் இருக்கணும், அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரிலாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமா தான் பேசுறாரு. பேசிட்டு அவர் பாட்டு போய் படுத்துடுறாரு. அதோட வந்து ரோஹிணிக்கும் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது, நம்மளும் வந்து ஆயுஷை கவனிச்சிக்க மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் பாக்குறாங்க. ஈஸ்வரி வந்து அல்வா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க ஆயுஷ்காக. அப்ப வந்து திலீப் சொல்றாரு, அம்மா உங்களுக்கு கையில தான் அடிபட்டு இருக்கல, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லப்பா, என் பேருக்காக நான் ஆசையா செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அங்க சுகானா வந்து பாட்டி எனக்காக செய்றீங்களா, இந்த அல்வா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி தாங்க அப்படிங்கும் போது சரிம்மா நீ தாராளமா எடுத்துட்டு போ, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ எடுத்துட்டு போ அப்படிங்கும்போது யாருக்கு கொடுக்க போறீங்க, அப்ப நீங்க எனக்காக செய்யலையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுறா. அதோட அவங்களும் சொல்ல வராங்க, ஒருவேளை அம்மா வந்து ஆயுஷுக்கு தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே சுகானா வந்து ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு சரி சரி வா சுகானா ஸ்கூலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிடுவாரு. அதோட இங்க வந்து ஆயுஷ் வந்து தனியா உட்காந்துருக்கான். ஸோ அவன் கூட வந்து திலீப் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நீ தனியா இருக்க, ஏதாவது கேம் விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுத்து பாக்குறாரு. சரியாவே பேச மாட்டா, கொஞ்சம் இவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னா இங்க ஈஸ்வரியோட அண்ணா அண்ணி இவங்க 2 பேருமே வந்துருவாங்க. சீசன் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க அந்த சீசன் ஃபுல்லாவே வந்து வந்திருப்பாங்க.
ஸோ இவங்க கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி குழந்தை மாறிடுச்சு இதெல்லாம் சொல்லும்போது அன்னிக்கறி சொல்ற, என்ன சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் என்னால நம்பவே முடியல, இதெல்லாம் மூவில தான் நடக்கும், அந்த காலத்துல இதெல்லாம் நீங்க எப்படி நம்புறீங்க, அதான் டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல, அந்த பையனுக்கு வந்து நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடு, கண்டிப்பா வந்து அது மூலமா எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ வந்து இவன் தான் உன்னோட பேரெல்லாம் நம்ப முடியலப்பா, இல்ல அப்புறம் திலீப் உன்னோட பையன் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி என்னால சொல்லவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஆயுஷ் வந்து கேட்டுடுறான். அவனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அதோட வந்து அங்கேருந்து ஓடிடுறான். இதை பார்த்துட்டு திலீப் உடனே வந்து அவனை போய் சமாதானப்படுத்துறதுக்காக போயிடுறாங்க. அதோட ஈஸ்வரி வந்து பேசுறா, ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அவன் சின்ன பையன், அவன் இதெல்லாம் கேட்டா வந்து என்ன நினைப்பான், நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் இந்த மாதிரி சயின்ஸ் சொல்றதுலாம் நான் நம்ப மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசு என்ன சொல்லுதோ நான் அதுதான் நம்புவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதான் என்னோட பேரை, அதனால நீங்க இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நீ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறா. அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றா. இந்த மாதிரி வந்து அவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க, நீ இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதப்பா, என்னதான் இருந்தாலும் நீ தான் என்னோட பையன், நான் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் சொல்றான், இல்ல நீங்க எந்த என்னோட அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எனக்கு புரியுது, நீ வந்து உன்னோட ரோஹித் அப்பாவோட இடத்துல யாரையும் வைக்க மாட்டேன்னு, ஏன்னா 8 வருஷமா நீ யாரு கூட தானே இருந்திருக்க, அந்த இடத்துக்கு என்னால வர முடியாதுதான், அட்லீஸ்ட் என்ன நீ ஃப்ரெண்டாவது ஏத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவன் யோசிச்சுட்டு ஒன்னும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிடுறான். இங்க ரோகிணி வந்து அவ அப்பாவை பார்க்கறதுக்காக அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அங்க அப்பா அண்ணா அண்ணி சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ரோஹிணிக்கு வந்து அம்மா வந்து இருந்திருப்பாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அதோட வந்து அவன் அப்பாட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு புரியுதுப்பா, ஆயுஷ் தான் வந்து என்னோட பையன்னு, ஆனா வந்து அதுக்காக சுகானா வந்து என்னோட பொண்ணு இல்லைன்னு அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும், நான் 8 வருஷமா அவ கூட வந்து நான் வந்து இருந்திருக்கேன், அவளை நான் அவ்வளவு பாசமா அக்கறையா பார்த்துருக்கேன், அப்படி இருக்கும்போது ஒரே செகண்ட்ல இவ என் பொண்ணே இல்லை அப்படின்லாம் சொன்னா என்னால ஏத்துக்கவே முடியலப்பா, எனக்கு ரொம்பவே ஹார்ட்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட மாமியார் வேற என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, என்னமோ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த குழந்தை மாறினது கூட உனக்கு தெரியாதா, அது எப்படி வந்து நீ தெரியாம நீயும் ஃபேமிலி இருந்தீங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க, இதுக்கு நான் என்னப்பா சொல்றது அப்படிங்கிற மாதிரி இவ வருத்தப்படுறா. உங்க மாமியாருக்கு என்ன பைத்தியமா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் உன் மேலதான் தப்பு சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த டெலிவரி சமயத்துல நீ எவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தன்னு எங்களுக்கு தான்மா தெரியும், உன் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நாங்களாம் எவ்வளவு துடிச்சு போனோம், அப்போ வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு இதெல்லாமா பார்த்துட்டு இருக்க முடியும், அந்த பிள்ளையும் தாயும் நல்லபடியா வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி என்னதான் எங்களுக்கு இருந்துச்சு, இந்த அம்மா என்னன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அதோட திலீப் ரோஹிணியோட 2வது வந்து பையன் இருப்பா, குட்டி பையனா, அவன் வந்து சுகானாட்ட வந்து சொல்றான், அந்த மாதிரி அக்கா விளையாடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி, இல்ல நான் இப்பதான் ஸ்கூல் விட்டு வந்தேன், நான் டிவி பார்க்க போறேன், நீ போய் விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல ஆயுஷ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் வந்து இவன்ட்டு வந்து பேசுறான், அண்ணா நீங்க வந்து என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவனும் தனியா தானே இருக்கான், அதனால இவனுக்கு ரொம்பவே பிடிச்சது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாலை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திலீப் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, பரவாயில்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்போது அவருக்கு ஒரு கால் வருது. யார் பண்றாங்க அப்படின்னா ஆயுஷோட தாத்தா பாட்டி இருக்காங்களா, அவங்க தான் வந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தம்பி, ஆயுஷ் வந்து அங்க என்ன செட் ஆயிட்டானா எந்த பிரச்சனையும் இல்லைங்கும்போது நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இப்பதானே அவன் வந்திருக்கான், இன்னும் போ சரியாயிடும் அப்படிங்கும்போது இன்னொன்னு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லணுப்பா, அந்த சுகானா வந்து ஒரே தடவை வந்து நாங்க 2 பேரும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவருக்கு டக்குனு கோவம் வந்தது, என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் உண்மையா அவர்கிட்ட சொல்ல போறீங்களா, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படும் போது, ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா, நான் இருக்குப்பா எல்லா உண்மையும் சொல்ல போறேன், ஒரே ஒரு தடவை என்னோட பேத்தியை பார்க்கணும் போல இருக்கு, அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க வந்து எப்படியாவது பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகே நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாரு. வந்து அந்த இடத்துக்கு வந்து ரோஹிணி வந்துடுறாங்க. அவங்க அப்பா வீட்லேருந்து ஸ்வீட்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல, அவங்க பெங்காலிங்கிறதுனால ஏதோ பெங்காலியில ஸ்பெஷல் ஸ்வீட்டாமா, அதை எடுத்துட்டு வந்து இதை கொடுக்குறாங்க. நீ வந்து உன் அப்பா வீட்டுக்கு போனியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்வீட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாரு. ஆமாங்க நான் இப்பதான் போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்க, நீ வந்து வேலையில தானே இருந்த, வேலை முடிஞ்சது நீ வந்து வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஆயுஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே, அவன் எவ்வளவு தனியா இருக்கா, அப்படி இருக்கும்போது நீயே வந்து உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்த, அவர்கிட்ட வந்து கால் பண்ணி பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் மனசு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போது ஏன் அப்பா கிட்ட நான் எப்பயாவது பேசினா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபைட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாரு நீ வந்து பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது, ஆனா இந்த மாதிரி நிலைமையில நீ போனது தப்பு, ஆயுஷ் கூட தான் நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனா நீ புரிஞ்சிக்கவே மாட்ற, நீ எந்த அளவுக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றியோ அப்பதான் அவன் வந்து தனிமையில இல்லாம நம்ம எல்லாத்து கூடயும் வந்து ஒன்னா இருக்கிறதுக்கு அவன் பழகிப்பான், நீ தான் தப்பு பண்றங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமா வந்து சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது.
அண்ணாணிலாம் வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதனால எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த அன்னிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல ஒரு சின்ன பையன் இருப்பான், கோலுன்னு சொல்லிட்டு. அவன் வந்து சுகானாக்கு வந்து ஒரு கசின் பிரதர் மாதிரி தான். எங்க கோலு எங்க வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன் நீ ரொம்ப மிஸ் பண்றியா, அவனை வந்து நான் நாளைக்கு கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்க. அதோட இங்க ஈஸ்வரி வந்து ஆயுஷ்க்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களே வந்து பாசமா அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலைல அல்வாலாம் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் எடுத்து ஊட்டி விடுறாங்க. இவனுக்கு அதெல்லாம் பிடிக்கல போல. இல்ல எனக்கு போதும் போதுங்கிறான். இல்லப்பா நீ சாப்பிட்டுதான் ஆகணும், கொஞ்சம் கட்டாயப்படுத்தி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க. அங்க வந்து சுகானா வரா, வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே பொசசிவ்னஸ் ஆகுது. பாட்டி வந்து என் மேல விட இந்த ஆயுஷ் மேல தான் வந்து பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோபமும் வருது. அதோட சரி பாட்டி, நான் உங்க போன்ல இருந்து நான் கோலிட்ட வந்து பேசிக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆயுஷை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்கு ஆயுஷ்னு ஒருத்த வந்திருக்கா, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஆனா வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து அவன் மேல பாசமா இருக்காங்க, எனக்கு ரொம்பவே கோபமா வருது, சரி நீயே வரல, நீ வா, உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆயுஷை பார்க்கறதுக்காக ரோகிணியும் வந்திருப்பா. அப்ப வந்து இவன் வந்து சுத்தமா விருப்பமே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, அம்மா அவனுக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு போல இருக்கு, நீங்க எதுக்குப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க, விடுங்க பாவம் அவன் அப்படிங்கும் போது, அப்படிலாம் கிடையாது, சின்ன பசங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம தான் வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி வேணும், அது மட்டும் இல்ல சின்ன வயசா இருக்கும்போது தெய்வம் இந்த மாதிரி தான் வந்து பிடிவாத பிடிப்பான், அதெல்லாம் இல்ல நீ சாப்பிட்டு தான் சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஊட்டி விடுவேன். அவனை பார்க்கும்போது அப்படியே தேவ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதோட அந்த பையன் அப்படியே வந்து சாப்பிட்டதெல்லாம் வாமிட் எடுத்துடுறான் பிடிக்காம. அதோட ரோகிணி வந்து அவனை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, ஏமா நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நான் தான் சொன்னா அவனுக்கு பிடிக்கல, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க, அப்புறம் வந்து இவனு தேவ் கிடையாது, எப்ப பார்த்தாலும் தேவ் தேவ்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அது இதை சொன்னோடனே ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதோட இவனை கேர் பண்ணி அப்படியே தண்ணி எல்லாம் கொடுத்து படுக்க வச்சுட்டு அவ பாட்டு அங்கிருந்து போயிடுறா. அதோட இங்க ஆயுஷ் வந்து தனியா இருக்கா. என்னப்பா என்னாச்சு, உனக்கு பசிக்குதா, உனக்கு ஏதாவது பிடிச்சதா சொல்லு, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கும் போது, நீங்க வந்து என்னோட பாட்டி மாதிரி சமைப்பீங்களா, அவங்க சமைச்சா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் போது இவளுக்கு கொஞ்சமே வருத்தமா இருக்கா. இதையே நல்லா தெரியுது, இவன் வந்து இன்னமும் வந்து அவங்க தாத்தா பாட்டி அப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஞாபகத்திலேயே தான் இருக்கான் போல. உன் பாட்டி அளவுக்குலாம் எனக்கு சமைக்க தெரியாதுப்பா, இருந்தாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நானே வந்து சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது இங்க சுகானாவும் அவனோட குட்டி தம்பி கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இவனை பாக்குறதா அந்த குழந்தைங்களை பாக்குறதான்னு. சரிப்பா நீ வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த ஸ்வீட்டை அப்படியே வச்சிடறான். ரோஹிணிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆயுஷோட தாத்தா பாட்டி வந்து நம்ம சுகானாவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இல்ல திலீப் என்னால முடியாது, நான் எப்படி இதுக்கு ஒத்துப்பேன், ஏன் பொண்ணை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்பவே வந்து பதட்டப்படுறாங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ், நீ கொஞ்சம் அமைதியா இரு, நானும் அப்படிதான் தப்பா நினைச்சேன், அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிச்சு கூட்டு போகணும், எல்லா உண்மையும் சொல்லணுங்கிறதுக்காக அவங்க பார்க்கணும்னு நினைக்கல, அவங்க ஒரே ஒரு தடவையா அவங்க பேத்தியை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதனால நானும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம அவங்க எங்க வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, அதான் சுகான ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம அங்க வந்து அவங்கள வந்து மீட் பண்ண வைக்கலாம் சொல்லும்போது, இல்ல எனக்கு இது சரியா வந்து தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நைட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அதோட சுகானா தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு, நீ எதுக்கு அழுதுட்டே இருக்க, என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீங்க எது எப்பதான் போவியோ அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு அங்கேருந்து வெளில வந்துடுறா. இங்க வந்து திலீப் ரோஹிணி 2 பேரும் ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயுஷ் வந்து ரொம்பவே தனிமையாவே இருக்கான், அவனை வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து விடல, சுகானா ஸ்கூல் இருக்குல்ல அங்கேயே சேர்த்து விட்டா அவங்க 2 பேரும் ஒன்னா படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சுகானா வந்துடுறான். சுகானா என்னமாச்சு, நீ இங்க வந்திருக்க தூங்கலையாங்கும் போது, இல்ல எனக்கு தூங்கவே விட மாட்டான், அவன் அழுதுட்டே இருக்கான், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எப்ப அவனை இந்த வீட்டை விட்டு வெளில துரத்த போறீங்க, நீ ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, அவன் பாவம் தானே, அவன் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைங்கும் போது, ஏன்னா அவன் வந்ததுல இருந்து அவன் மேலதான் எல்லாருமே பாசமா இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் பார்த்தா சுத்தமா பிடிக்கல, ஏன் அவனுக்கு ஃபேமிலி இல்லையா, அங்க அவன் அனுப்பி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்லம்மா அவனுக்கு வந்து அப்பா அம்மாலாம் இல்ல, அவங்களாம் இறந்துட்டாங்க, அதனால அவங்க நம்ம கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு யாரும் இல்லைன்னா அதுக்கு எதுக்கு இங்க வர சொல்றீங்க, அதான் அனாத ஆசிரமம் இருக்குல்ல அங்க போய் வந்து அவனை விட்டுற வேண்டியதானே, எதுக்கு வந்து இங்க அவனை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்கா. வயசுக்கு மீறின பேச்சாதான் இருக்கு. இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரோஹிணி வந்து கோவமா சொல்றாங்க, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவன் வந்து உன்னோட ஏஜ் தானே, அப்படி இருக்கும்போது அவனும் வந்து உன் பிரதர் மாதிரி நினைச்சுக்க, அவன் கூட விளையாடு ஜாலியா இருமா, நீயே இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க பண்ணிட்டு இருக்காங்கும் போது அவன் வந்து முடியாது, அவன் இதை வீட்டை விட்டு போயா அவனுங்கிற மாதிரி ரொம்பவே திமிரா பேசுறான். அவங்க கோவம் வந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிடா. திலீப் நீ வாய மூட புரியா இல்லையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்திடுறாரு. உடனே வள ஆரம்பிச்சிடா. எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயுஷ் வந்து வெளில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. இந்த மாதிரி சுகானா வந்து அனாத ஆசிரமத்துல சேர்க்க சொன்னால இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அழுதுட்டே அந்த இடத்த விட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதோட வந்து ரோஹிணி வந்து திட்டுறாங்க, என்னங்க நீங்க, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணும், நீங்க இப்படி கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடறான்.
அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து திலீப் வந்து யாரையோ வந்து மீட் பண்றதுக்காக எங்கேயோ போயிருக்காரு. அங்க வந்து ஒரு ஆள் வராரு. அவன் யாரு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு நம்பர் சீட்டை மட்டும் அங்க சும்மா வைக்கிறான். அவரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு யாருக்கு தெரியாம அதை எடுத்துட்டு கார்ல போயிட்டு யாரோ ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த நம்பரை நோட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாரு, என்ன கதைங்கிறது ஒன்றும் புரியல. இங்க ஆயுஷ் வந்து ரூம்ல இருக்கான். அப்ப ரோஹிணி வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து இந்த மாதிரி வாப்பா சாப்பிடுங்கிற மாதிரி கூப்பிடும்போது இந்த மாதிரி ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயுஷ் இருக்கிற இடத்துக்கு மேல எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னு வந்து சுகானா தான் எழுதியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ரோஹிணி 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரோஹிணி அதை கிழிச்சு போட்டுடுறாங்க. அதோட நீ போப்பா, நீ சாப்பிட போப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை அனுப்பி வச்சுட்டு இவங்க கேட்கறாங்க, என்னம்மா இது, சுகானா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, நீ தான் அவளை சொல்லி புரிய வைக்கணுங்கும் போது நான் பேசிக்கிறேம்மா, அவ சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லாம ஆயுஷ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கூட வந்து சுகானாவை கண்டுக்காம ஆயுஷ் மேல தானே பாசமா இருக்கீங்க. இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு போல, அதனாலதான் இப்பெல்லாம் பண்றாங்க போது என்னமா பேசிட்டு இருக்க, ஆயுஷ்க்கு வந்து யாருமே இல்லை, அவன் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவன் தான் அவனோட புள்ள, இந்த ஞாபகம் இருக்குல்ல உனக்குங்கும் போது அம்மா சுகானாவும் என்னோட பொண்ணுதாம்மா அப்படிங்கும் போது என்னதான் இருந்தாலும் உண்மை வந்து இதுதான், ஆயுஷ் தான் உன்னோட உண்மையான புள்ளங்கிறத நீ புரிஞ்சுக்க. சுகானா வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்கும் போது நீ தான் வந்து ஒரு தாயா அவளுக்கு எடுத்து சொல்லணும், ஃபர்ஸ்ட் பொறுமையா சொல்லணும், அதை கேட்கல அப்படின்னா ஸ்ட்ரிக்டா சொல்லி நீ தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க பட்டாங்க இருந்து போயிடுறாங்க. இங்க ரோஹிணி வந்து என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோஹிணியோட தங்கச்சி எலினா வந்திருக்காங்க. அவங்க கூட வந்து பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து குழந்தை மாறினது எல்லா விஷயத்தையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் மாமா இருக்காருல்ல திலீப் மாமா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அவரும் நீங்களும் ரொம்பவே பர்ஃபெக்டான பேர் ஆச்சு, அவர் வந்து உனக்கு துணையா இருப்பாரு, உன்னை வந்து கஷ்டப்பட விட மாட்டாரு, உன்னை நல்லா புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து இந்த மாதிரிலாம் வந்து நினைச்சு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக தானே இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க கிட்ட அது இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்கிற விஷயம் வந்து ரோஹிணிக்கும் நம்ம பார்க்குற நமக்கு தானே தெரியும். ஸோ அவள் யோசிச்சு பார்க்குறா. இந்த மாதிரி அவள் வந்து புரிஞ்சுக்காம பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்கா. ஆனா இவகிட்ட பெருசா எதுவும் வந்து காட்டிக்கல. சுகானா கோலுவை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஆயுஷை வந்து வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக வீடியோ கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆயுஷ் பாவம் இதை பார்த்துட்டு அப்படியே அந்த வீடியோ கேம் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். பாவமா இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து திலீப் வந்து பார்த்துட்டு கோலுவை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இதான் ஆயுஷ்மா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி ரிடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. அதோட வந்து சரி நீங்க 2 பேரும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகானா கிட்ட இந்த வீடியோ கேமை எடுத்து ஆயுஷ்ட கொடுத்து நீங்க 2 பேரும் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனும் வந்து 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சுகானாக்கு வந்து மூஞ்சே சரியில்லை. நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்ப பாரு என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆயுஷ் பாட்டு நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அந்த வீடியோ கேம் வந்து அப்படியே வச்சுட்டு இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவன் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதோட எதுவுமே சொல்லாம அப்படி சோகமா போய் உட்கார்ந்துக்கிறான். திலீப் வந்து ஆபீஸ்க்கு போறாரு. அங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நல்ல இடம் பார்த்து வச்சிருக்காங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு புது ஆபீஸ் வந்து கட்ட போறாங்களா, அதுக்கு பக்கத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அதெல்லாம் இருக்கு. ஆபீஸ்ல வேலை செய்ய எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா வந்து அதுல ஒரு பிரச்சனை சார், அங்க வந்து ஒரே நைட்ல ஏகப்பட்ட குடிசைகளை வந்து கட்டி வச்சிருக்காங்க. பணத்தை கொடுத்து இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்றது தெரியல அப்படிங்கும் போது இதை பாருங்க, எனக்கு அந்த இடம் வேணும், அந்த இடத்துல தான் நான் ஆஃபீஸ் கட்டுவேன், அதனால அவங்களுக்கு 2 மடங்கு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்கள அந்த இடத்த விட்டு நீங்க தான் வெளியேற்றணும் அப்படிங்கும் போது சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நைட் ஆயிடுது. ரோஹிணி வந்து திலீப்பை பார்க்கறதுக்காக வராங்க. ஒரு சென்ட் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அது அவருக்கு ரொம்பவே ஃபேவரட் போல. ஆனா அது வாங்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம அதை தூக்கி வச்சிடறாரு. இது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தொடர்ந்து பழைய நினைவுகளுக்கு போயிடுறாங்க. இதே மாதிரி ஒரு சென்ட் வந்து அடிச்சிருக்கும் போது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல, அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் போல. இந்த பாருங்க, இந்த சென்ட் வந்து நீங்க அடிக்கும் போது அப்படியே உங்க பக்கம் இழுக்குது, நீங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பக்கத்திலே தான் நான் இருப்பேன், உங்களை எங்கேயும் வந்து போக விட மாட்டேங்கும் போது பரவாயில்ல, அப்படியா, அது நல்லது தானே, அப்படியே பக்கத்திலே இரு, அப்ப நான் வந்து இந்த சென்டை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்ப அவ்வளவு கியூட்டா ரொமான்டிக்காலாம் அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து அவர் வந்து ஒண்ணுமே சொல்லாம சும்மா வந்து அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாகுது. பட் இருந்தாலும் அதை வந்து பெருசா வெளில காட்டிக்காம கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி அவரும் அப்ப பேச வரும்போது நேரம் பார்த்தா அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யாருன்னா ஆயுஷோட தாத்தா பாட்டி இருக்காங்களே, அவங்க தான் இந்த மாதிரி சுகானாவை வந்து நாளைக்கு நாங்க பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கும் வந்து அவரும் வந்து ஓகே நான் ரிப்ளை தர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு ரொம்பவே வந்து சேட் ஆயிடும். ஏன்னா சுகானா மேல அவங்க ரொம்பவே பொசசிவா இருப்பாங்கல்ல. ஸோ தாத்தா பாட்டி ஏதாவது பேசுவாங்களோ போவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுவாங்க. அடுத்த நாள் ஆகுது. திலீப் ரோஹிணி 2 பேருமே சுகானாவை வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. என்னாச்சு திடீர்னு வந்து கூட்டு வந்திருக்கீங்களே
அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்ல ஸோ உன்னை வந்து ஸ்பெஷலா வந்து எங்கேயாவது கூட்டு போகணும்னு நினைச்சோம், அதனால தான் நீ வந்து என்ஜாய் பண்ணுங்கும்போது அவர் ரொம்பவே ஹாப்பியாயிரா. வாவ், எனக்காக நீங்க வந்து ஸ்பெஷலா டைம் ஒதுக்கி கூட்டு வரீங்களா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்க போயிடுறா. ஆயுஷோட தாத்தா பாட்டி 2 பேருமே வந்துடுறாங்க. வந்த உடனே சுகானாவை பார்த்துட்டு இவ தான் வந்து சுகானா எங்களோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி திலீப் சொன்ன உடனே வந்து இவங்க 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாயிடுது. தன்னோட பேத்தியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அப்படியே பூரிச்சு போயிடுறாங்க. ஆனா சுகானா இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஜஸ்ட் பெரியவங்க தானே ஒரு ஹாய் சொன்னா என்ன குறைஞ்சிருவாளா என்ன, அது எதுவுமே சொல்லாம அவ பாட்டு வந்து தனியா போய் உட்காந்துக்கிறா, நீங்க பேசிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட வந்து ரோஹிணி வந்து சாரி கேட்கறா. நீங்க வந்து நினைச்சுக்காதீங்க, அவ தெரியாதவங்கள்ட்ட அந்த மாதிரி பேச மாட்டா, அப்படியே இருந்து பழகிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல இல்ல பரவாயில்ல, அவ சின்ன குழந்தை தானம்மா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க பேத்தியை பார்த்ததுலயே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து என்ன பண்றாங்க, அந்த கோல்டு செயின் எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து எங்க ஞாபகமா நீங்க வந்து என்னோட பேத்திக்கு போட்டு விடுங்கும் போது அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி திலீப் ரோகிணி சொல்லும்போது ப்ளீஸ் இதை மறுக்காதீங்க, என் பேத்திக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, அட்லீஸ்ட் இதுவாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. சரி, இதே மாதிரி நாளைக்கு வந்து உங்க ஃபேமிலியோட எல்லாருமே வந்து எங்க வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. திலீப்பும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ரோஹிணி சுகானா 2 பேரும் வெளில வராங்க. அங்க பார்த்தா திலீப் வந்து ஆயுஷ் கூட வந்து கொஞ்சம் க்ளோஸா இருப்பாரு. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சுகானா பார்த்தோன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவா. ஏன்னா ஆயுஷை வந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த பையன் இங்கேயும் வந்துட்டானா, என்னமோ சொன்னீங்க நான் தான் உங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல்னு, அப்ப இவனையும் இங்க கூட்டு வந்துட்டீங்களா, அப்ப நான் உங்களுக்கு ஸ்பெஷலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா இங்கிருந்து போயிடுவா. ரோஹிணிக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது. அதோட அடுத்த நாள் ஆகுது. இந்த மாதிரி ஆயுஷோட தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு நீங்களாம் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெல்கம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால ஆயுஷுக்கு வந்து ஒரு கியூட்டான ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாப்பா உன் தாத்தா பாட்டி எனக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி திலீப் ரோஹிணி 2 பேருமே கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து ஈஸ்வரி பார்த்துட்டு நீங்களாம் எங்க போயிட்டு இருக்கீங்க, ஆயுஷோட தாத்தா பாட்டி வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அவங்களும் கூப்பிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால அவங்களை மீட் பண்ண தான் நாங்களாம் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து சொல்றாங்க, நீ என்னப்பா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இன்னைக்கு வந்து நான் வந்து இவனுக்காக ஒரு பூஜை வச்சிருக்கேன், அதனால இன்னைக்கு நீங்க போக வேணாம், இன்னொரு நாள் வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. ஆயுஷ் வந்து அவன் தாத்தா பாட்டியை வந்து பார்க்க போறோங்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பான். இதை கேட்ட உடனே அவன் அப்படியே அப்செட் ஆயிடுறான். நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் என்னோட தாத்தா பாட்டியை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்த, ப்ளீஸ் தயவு செஞ்சு என் தாத்தா பாட்டியை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கெஞ்சுறா. அவங்களுக்கு ஒரு மாதிரியா எடுத்து அப்புறம் வந்து புரியுற மாதிரி சொல்றாங்க, இந்த பாருப்பா இன்னைக்கு வந்து உனக்காக தான்ப்பா நான் பூஜை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ இல்லைன்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க, இன்னொரு நாள் போய்க்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்ப என்ன திலீப் நீ ஒரு வார்த்தை வந்து என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு இவன் வருத்தப்படுறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே ஓகேமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு ஆயுஷ் நீ ஒன்னும் கவலைப்படாத, தாத்தா பாட்டிட்ட நம்ம வீடியோ கால்ல பேசிக்கலாம், இன்னொரு நாள்ல வந்து நீ வந்து தாத்தா பாட்டியை மீட் பண்ண போல சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்களை அழைச்சிட்டு அப்படி சொல்லி அவனை அழைச்சிட்டு வீடியோ கால்ல போய் பேச வைக்கிறாரு. பாருங்க தாத்தா பாட்டி உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக நான் ஆசையா கிளம்பி வரலான்னு பார்த்தேன், இங்க ஒரு கோவக்கார ஆன்டி இருக்காங்க, அவங்க வந்து உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்கவே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அவங்களை எப்போ பார்க்கணும் போல இருக்குன்னு தெரியுமா, ஐ மிஸ் யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்போ வந்து உடனே வந்து சொல்றேன், இல்ல இல்ல நீங்க வந்து தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு வந்து ஆயுஷ்காக எங்க அம்மா வந்து பூஜை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க போல, எனக்கு இது தெரியலன்னு அம்மாட்ட வந்து இந்த மாதிரி வந்து வெளில போறேங்கிற விஷயத்த நான் சொல்லவே இல்லை, அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னொரு நாள் வந்து நான் ஆயுஷை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது தாத்தாவும் சரிப்பா பரவாயில்ல இன்னொரு நாள் வந்து நீ கூட்டு வா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதோட பூஜை ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து அங்க இருக்காங்க. அப்ப சுகானா வந்துட்டு பாட்டி எனக்கு தெரியும் எப்போது போல எனக்காக தானே பூஜை செய்றீங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்கார போறா. அதோட வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா நீங்க வந்து உட்காரு, உனக்கு வந்து இன்னைக்கு பூஜை இல்ல, இன்னைக்கு வந்து ஆயுஷுக்கு தான் பூஜை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் மூச்செல்லாம் மாறிடுது. அதோட வந்து ஆயுஷ் வரா, ஆயுஷ் வந்து பூஜையில உட்காடுறான். நல்லபடியா வந்து பூஜை நடந்துட்டு இருக்கும் போது கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த பையனோட வந்து அம்மா அப்பா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஈஸ்வரி வந்து எதை பத்தியுமே யோசிக்காம டக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி திலீப் ரோஹிணி இவங்க 2 பேர் தான் அவனோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்ட உடனே சுகானாக்கு ரொம்பவே கோவம் வந்தது. நீங்க என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் என்னோட பேரண்ட்ஸ், அவனோட பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவ கோவப்படுறா. இந்த பாருமா அவனுக்கு வந்து அவனோட அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல, ஸோ அதனால வந்து அவன் பாவம் தானே, அவன் தனியா இருக்கான், அதனால தான் இப்படி சொன்னேன், நீ கோச்சிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா அவளுக்கு பிடிக்கவே இல்லை, டக்குனு கோவம் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. அதோட அங்க எல்லா பொருளையும்
இப்படி தள்ளி விட்டு உடைக்கிறா போல. அந்த சத்தம் கேட்டு உடனே ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே வந்து ஈஸ்வரிக்கு அப்படியே வந்து ஃபேஸ் எல்லாம் மாறிடுது. அங்க போய் பார்த்தா அவ வந்து ஒரு கிளாஸை வந்து தள்ளி விட்டு உடைச்சிருப்பா போல. ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, சரி எந்த பிரச்சனையும் இல்லை என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பூஜையில காட்டுறாங்க. இங்க வந்து எங்க அவங்க அம்மாவை கூப்பிடுங்க, பூஜை நடத்தணும்ல, அவங்க 2 பேரும் ஒன்னாதான் பூஜை நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே வந்து திலீப் சொல்றான், இல்ல அதான் நான் வந்து அவரோட அப்பா நான் இருக்கல, நான் மட்டும் தனியா வந்து பண்றேன், நீங்க வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த பூஜையும் வந்து நல்லபடியா நடந்து முடியுது. இருந்தாலும் ஈஸ்வரிக்கு வந்து பிடிக்கல. இந்த ரோகிணி வந்து பூஜையில இருந்து பாதியில இருந்து எந்திரிச்சு போயிட்டாங்களா, சோ அதனால அவங்க வருத்தத்துலதான் இருக்காங்க. அதோட திலீப்ட போய் சொல்றாங்க, என்னப்பா உன் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, எனக்கு புரியுது சுகானா சின்ன பொண்ணு தான், ஆனா ஒரு தாயை அவதான் வந்து அவளுக்கு புரிய வைக்கணும், அது மட்டும் இல்லாம அவ ஆயுஷ் கூடயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே, அந்த மாதிரி பூஜையில இருந்து பாதி எந்திரிச்சு போனது நல்லாவா இருக்கு, நீ தான்ப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இந்த பாருங்கம்மா நீங்க வந்து இதெல்லாம் பத்தி பெருசா ஏத்துக்காதீங்க, அது மட்டும் இல்லாம சுகானா சின்ன பொண்ணு தானே, அவ வந்து போக போகுதாம புரிஞ்சுப்பா, அப்புறம் ரோகிணி வந்து அப்பப்ப வந்து ஆயுஷ் கூட வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கா, நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, நான் வந்து அவள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். இங்க திலீப் ரோகிணி 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து திலீப் சொல்றாரு, ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கும் போது, ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமாங்கும் போது, இல்ல நீ வந்து ஆயுஷ் கூட வந்து டைம்ஸ் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பதான் வந்து உங்க 2 பேருக்கும் உள்ள பாண்டிங் வந்து அதிகமாகும், இப்பெல்லாம் நீ அவங்க கூட வந்து கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனாலதான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவ கூப்பிடுற, என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப நான் வந்து ஆபீஸ்க்கு கொஞ்ச நாளாவே லேட்டா தான் நான் போயிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் திலீப், உங்களுக்கே புரிய மாட்டுது, இந்த பாரு ரோகிணி இதெல்லாம் பத்தாது, நீ எந்த அளவுக்கு வந்து அவங்க கூட க்ளோஸா இருக்க ட்ரை பண்றியோ அப்பதான் வந்து அவன் நம்ம ஃபேமிலியை வந்து ஏத்துப்பான், ஏன்னா நீ தான் அவனோட அம்மா, உங்க 2 பேருக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்பவே வந்து க்ளோஸா இருக்கும், ஸோ நீ தாமா அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த பாருங்க திலீப் நான் என்னதான் அவங்க கூட வந்து க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணாலும் அவனுக்கு வந்து ஒரு டைம் வேணும், அவன் வந்து ஒரு சின்ன குழந்தை, அவன் வந்து நம்ம 2 பேரையும் அப்பா அம்மா இதான் நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்துக்கும் வந்து அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட இங்க திலீப் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. வீட்டுல நடந்த ரோகிணி பேசின எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே அப்செட்டா இருக்காரு. அப்ப அவரோட தம்பி வராரு. இவர் வந்து எலினா இருக்காங்கல்ல, ரோகிணியோட தங்கச்சி, அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ஸோ வந்துட்டு அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், பாருங்க இந்த செக்ல வந்து நீங்க வந்து சைன் வந்து தப்பா போட்டிருக்கீங்க, அதனால பணம் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா, என்னாச்சுன்னா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அவன் ரொம்பவே வந்து அப்செட்டா இருக்கான். ஐம் ரியலி சாரி, நான் வந்து ஏதோ ஞாபகத்துல அப்படி போட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சேடா இருக்கான். அதே மாதிரி இங்க ரோகிணியும் வந்து ஆபீஸ்ல வந்து சேடா தான் இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்.